இந்திய அரசை பாரதம் என்று அழைக்கக்கூடாது, அதை ஒன்றிய அரசு தான் என்று அழைக்க வேண்டும். தேசிய இனங்களின் கூட்டரசாக அதை மாற்றுவதற்கு என்னுடைய உரிமை நான் தான் தீர்மானிப்பேன். ஆளுநர் என்பவருக்கு என்ன அதிகாரம் என்பதுனா, அவர் அமைச்சரவைக்கு கட்டுப்பட்டவர். ஆளுநருக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரம் இருக்கணும், மக்களால் தெரிவு செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கும்னு சொல்லி அந்த வரைவு குழு கொடுக்குது. எந்த மொழியாக படிச்சுக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டின் ஆட்சி மொழியாக, அலுவல் மொழியாக, கல்வி மொழியாக, நீதிமன்ற மொழியாக தமிழ் தான் இருக்கணும். உலகம் முழுக்க இதுதான் நடைமுறையாக இருக்கின்ற போது இவன் என்ன பண்றான், இந்தியா அனுமதிப்பாங்க. இன்னைக்கு ராஜஸ்தான்ல போடுங்க. அப்ப இந்தியா ஒரே போராடி இருக்கோம், எல்லாரும் ஒன்று சேர்ந்து போராடுகின்ற போது அரசியலமைப்பு சட்டம் எப்படி உருவாகி இருக்கணும் என்று சொன்னால், தேசிய இனங்களோட கூட்டரசாக உருவாகி இருக்கணும். அந்த போராட்டத்தின் மூலமாக எழுந்த முழக்கம் தான் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கம். எப்ப வெள்ளையர்கள் ஆட்சி காலத்திலேயே தமிழர்கள் தங்களுடைய தனித்தன்மையை பாதுகாப்பதற்காக இந்தி மொழியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இந்தி மொழி என்பது ஒரு ஆரியத்துவ மொழி. அண்ணா திராவிட நாடு கேட்டார். அன்றைக்கு பிரிவினை தடை சட்டம் வந்தபோது அண்ணா கைவிட்டுட்டு மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்று அறிவித்தார். அண்ணா 2 ஆண்டுகள் தான் இருந்தார், இறந்து போயிட்டார். அதற்கு பிறகு கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வந்தார். மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்று சொன்னால் கருணாநிதி அதுக்கு வேற விளக்கம் கொடுத்தார். என்னன்னா, மாநில கட்சியெல்லாம் சேர்ந்து மத்தியில கூட்டாட்சி அமைப்பு தான் சொல்லி, தமிழ்நாடு சட்டமன்றம் என்பது மசோதா மன்றம் தான். எவனாவது செத்து போனா தீர்மானம் போடலாம் சட்டமன்றம். தெளிவா புரிஞ்சுக்கணும், நம்ம அரசியலமைப்பு சட்டம் இதான் முடிச்சிருக்கு. பிப்ரவரி 25 தமிழ் தேசிய நாள். தமிழ் தேசிய பேரியக்கம் இன்றைக்கு பல்வேறு ஊர்களிலே இந்த தமிழ் தேசிய நாளை ஏன் தமிழ் தேசிய நாள் உருவானதுங்கிற வரலாற்றை சொல்லி பறிக்கப்பட்ட உரிமைகளை பல்வேறு கூட்டங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு தலைமை வைக்கக்கூடிய தோழர் மேரி அவர்களே, எனக்கு முன்னால் பேசி சென்றிருக்கக்கூடிய அனைத்து தோழமை இயக்கத்தவர்களே, அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது என்ன தமிழ் தேசிய நாள்? இப்போ நிறையா இன்றைக்கி என்னென்னா, திராவிட இயக்கங்களோட திராவிடம் பேசிக்கிட்டு இருந்த பார்த்தோம். அதிமுக, திமுக, தேமுதிமுகன்னு சொல்லி திராவிடங்கிற பேரில் இயக்கங்கள் நிறையா உருவாச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் தமிழ் தேசியங்கிற ஒரு குரல் எல்லா இடங்களையும் இன்றைக்கி ஒழிச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ நாம் தமிழர் கட்சி சீமான் பேசுவார், பல்வேறு தலைவர்கள் இன்றைக்கி தமிழ் தேசியம் அப்படின்னு நிறையா பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அது என்ன தமிழ் தேசியம்? அப்போ திராவிடம் என்ன பேசிச்சு இதுக்கு முன்னாடி? அவங்களும் தமிழர்களுக்கு தானே உரிமை குரல் கொடுத்தாங்க, இப்போ புதுசாக நீங்கள் சொல்ல வேண்டிய என்ன அவசியம் வந்துச்சு அப்படின்னு நிறையா பேர் கேட்குறாங்க. ஆனால் இந்த தமிழ் தேசியம் என்பது தான் அடிப்படையான இயற்கையானது. அதை நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். நம்முடைய தேசிய இனம் தமிழ் தேசிய இனம், நம்முடைய தேசிய மொழி தமிழ் மொழி. அப்படி தான் நம்ம இன்றைக்கி இயற்கையாகவே நம்ம வரலாற்று அடிப்படையில் தமிழர்கள் தான். சங்க இலக்கியங்கள்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழருங்கிற ஒரு அடையாளத்தோடு தான் தமிழர்கள் சுட்டி காட்டப்பட்டிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்தியாங்கிற ஒரு நாடு உருவாக்கப்படுவதற்கு முன்பே நம்ம மூவேந்தர்கள் பல்வேறு நாடுகளுக்கு போய் படையெடுத்து வெற்றி கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கி வரலாற்று சான்றுகள் இந்த நாட்டுக்கு போனாலும் நீங்கள் பார்க்கலாம். இந்தியா முழுக்க வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான். சிந்து சமவெளி நாகரிகத்தை கூட திராவிட நாகரிகம் என்று வெள்ளைக்காரர்கள் பதிஞ்சு வச்சுட்டு போயிட்டான். அதே நம்ம இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையில தமிழர் நாகரிகம் தான். ஏன்னா இந்தியா முழுவதும் பேசப்பட்ட மொழி தமிழ் மொழி தான். இது அம்பேத்கரே பதிவு பண்ணியிருக்கிறார். இப்படி வரலாறு இருக்கின்ற போது ஏன் தமிழ் தேசியம் இன்றைக்கு தேவைப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கிறது. தமிழர்கள் வெள்ளையர்கள் இந்தியாவை ஆட்சி செய்த போது பீரங்கி முனையில் தான் இந்தியாவை ஆட்சி செஞ்சாங்க. இந்தியாங்கிற ஒரு நாடு என்றைக்கும் கிடையாது. பல்வேறு அரசர்கள் ஆண்டிருக்காங்க இந்தியா முழுக்க. ஆனால் இந்தியாவை பிரிட்டிஷார் ஆளுகின்ற போதே தமிழர்கள் தனித்தன்மையோடு இருந்தாங்க. அதுதான் ரொம்ப சிறப்பானது இங்கே. ஏன்னா இப்போ நம்ம கீழடி நாகரிகத்தை பற்றி இன்றைக்கு ஆய்வுகள்லாம் வருது. 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய இனம் நாகரிகத்தில், அதாவது வட இந்தியர்களை காட்டிலும் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் நாகரிகத்தின் உச்சக்கட்டத்தில் வாழ்ந்தார்கள், நகர வாழ்க்கையில் வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஆய்வு முடிவுகள்லாம் இன்றைக்கி இது பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கின்ற போதே இந்த தனித்தன்மையை பிரிட்டிஷார் காலத்திலேயே நிரூபித்தவர்கள் தமிழர்கள். 1938ஆம் ஆண்டு ராஜாஜி அவர்கள் இந்தியை திணித்த போது தமிழர்கள் போர்க்குரல் எழுப்பினார்கள். இந்தி மொழியை திணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக போராட்டம் நடத்தினார்கள். அந்த போராட்டத்தின் மூலமாக எழுந்த முழக்கம்தான் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கம். எப்போ வெள்ளையர்கள் ஆட்சி காலத்திலேயே தமிழர்கள்
தங்களுடைய தனித்தன்மையை பாதுகாப்பதற்காக இந்தி மொழியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இந்தி மொழி என்பது ஒரு ஆரியத்துவ மொழி, அது சமஸ்கிருதத்தின் மூலமாக இந்தி மொழி இங்கே திணிக்கப்படுகிறது என்று சொன்னார்கள். அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி தொடக்க காலத்திலே இந்தியாவில் உருவாக்கப்பட்ட போது, காந்தியார் தலைமை எடுத்த போது மொழிவழி அடிப்படையில் தான் காங்கிரஸ் கட்சியை உருவாக்கினார். சிந்திச்சு பார்க்கணும். காந்தி இந்தியா ஒரே நாடுனா ஏன் மொழிவழி அடிப்படையில் உருவாக்கணும்? பிரிட்டிஷ்கார் காலத்தில் நான் சொல்றது 1920 வாக்கிலே மொழிவழி மாநிலங்கள் உருவாக்கப்படுவதற்கு முன்பாக காங்கிரஸ் கட்சியை மொழிவழி அடிப்படையில் தான் உருவாச்சு. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி, ஆந்திரா காங்கிரஸ் கட்சி, கேரளா காங்கிரஸ் கட்சி அப்படின்னு சொல்லி தான் உருவாக்குனாங்க. ஆனால் அதே காந்தி பின்னாடி விடுதலை பெற்ற இந்தியாவில் எந்த மொழி ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று கேட்டபோது இந்தி தான் இருக்க வேண்டும், அது இந்திஸ்தானி மொழியாக கூட இருக்கலாம், இந்தி மொழியும் உருதும் கலந்த அந்த இந்திஸ்தானி மொழியை நாம் ஆட்சி மொழியாக ஏற்கலாம் என்று ஒரு கருத்தை வச்சார். இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, உலகத்தில் ஒரே மொழிங்கிறது கிடையாது. இப்போ இந்தியா ஒரு நாடு கிடையாதுங்கிறது எல்லாரும் அடிப்படையில் அரசியலமைப்பு சட்டமே சொல்லலை. இந்தியா ஒரு நேஷன் அல்லங்கிறது அரசியல் சட்டம் இருக்கு இன்னைக்கு வரைக்கும். யூனியன் ஆஃப் ஸ்டேட் தான் இந்திய அரசு, ஒன்றியம் தான் இன்னைக்கு அரசு சட்டத்தில் இருக்கு. அதனால தான் இன்றைக்கு பல தலைவர்கள் பல கட்சிக்காரர்கள் ஒன்றிய அரசுன்னு சொல்றாங்க. அப்ப பல்வேறு இனங்கள் வாழக்கூடிய ஒரு துணைக்கண்டம் தான் இந்தியா. இந்த அடிப்படையில் காந்தி பிற்காலத்தில் அணுக மறுத்தாருங்கிறதா ஒரு வேதனைக்குரிய செய்தி. ஏன்னா தமிழர்கள் இப்போ வஉசியா இருக்கட்டும், பல தலைவர்கள் அன்றைக்கு தமிழ்நாட்டில் பல பேர் போராடினாங்க. தமிழர்களுடைய அடையாளத்தோடு விடுதலை பெற்ற இந்தியா தமிழருடைய உரிமையை பாதுகாத்து தரும் என்றுதான் தமிழர்கள் இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்தார்கள். பல தலைவர்கள் சிறை சென்றார்கள், வரலாறு. காமராஜர் சிறைக்கு போனார், பல தலைவர்கள்லாம் சிறைக்கு போனாங்க. ஆனால் விடுதலை பெற்ற இந்தியா தமிழர்களுக்கு உரிமையை தந்ததானா? அதுதான் இங்கே கேள்வியாக இருக்கக்கூடிய கேள்வி. ஏன்னா உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா 2ஆம் உலக போருக்கு பிறகு பல்வேறு இனங்கள் உருவாயிருச்சு. நீங்கள் ஐரோப்பா போனீங்கன்னா ஜெர்மன் மொழி தான் பேசப்படுது. பிரான்ஸுக்கு போனீங்கன்னா பிரெஞ்சு மொழி தான். இங்கிலாந்துக்கும் பிரான்ஸுக்கும் ஒரு 22 கிலோமீட்டர் தான் இருக்குது இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா. அங்கே போனால் பிரெஞ்சு மொழி, இங்கே ஆங்கில மொழி. இப்படி பல்வேறு நாடுகள் தங்களை தாங்களே தீர்மானித்து கொண்டு 2ஆம் உலக போருக்கு பிறகு ஒரு இறையாண்மைப்பட்ட நாடுகளாக உருவாகிருச்சு. அப்போ இந்தியா ஒரே போராடி இருக்கோம், எல்லாரும் ஒன்று சேர்ந்து போராடுகின்ற போது அரசியலமைப்பு சட்டம் எப்படி உருவாகி இருக்கணும் என்று சொன்னால் தேசிய இனங்களோட கூட்டரசாக உருவாகி இருக்கணும். அங்கதான் தப்பு. இப்ப நிறைய பேர் கட்சிகள்லாம் பேசுறாங்க அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம், மதச்சார்பின்மை போயிருச்சு. ஏற்கனவே அரசியலமைப்பு சட்டம் மதச்சார்பின்மை இருந்த மாதிரி இன்றைக்கு ஒரு பொய்யான மாயை கட்டப்படுகிறது. இதுதான் உண்மை. இன்னைக்கு ஆளுநர் அத்துமீறி அதிகாரம் செலுத்துறாரு அப்படின்னு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ரொம்ப வருத்தப்பட்டு பல கூட்டங்களில் பேசுறாரு. கோப்புகள் அனுப்பப்பட்டால் ஆளுநர் அதை திருப்பி அனுப்புறாரு. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப ஆளுநருக்கு இந்த வரம்பற்ற அதிகாரத்தை கொடுப்பதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். அப்ப அதை மாற்றணுமா இல்லையா? அண்ணா அவர்கள் கேட்டாரு, திராவிட நாடு கேட்டாரு. கேட்கும் போது சொன்னாரு, நாட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டுக்கு கவர்னர் இதுக்கெல்லாம் சொன்னாரு. ஆனால் தொடர்ந்து திமுக அந்த கொள்கையில உறுதியா இருந்துச்சானா? கிடையாது. பிறகு கருணாநிதி வந்தாரு. இந்த ஆளுநருக்கான அதிகாரம் என்பது மத்தியில் இருக்க போய் தானே இன்னைக்கு மட்டுமே ஆளுநர் நடந்திருக்கிறாரு. முதன்முதலாக ஆளுநர் தன் அதிகாரத்தை நிரூபித்து அடைந்ததுன்னா கேரளா தான். 1952 இஎம்எஸ் நம்பூதிரிவாத அமைச்சரை கலைத்தவர் ஜனநாயக வேடம் தரித்த நேரு. இன்னைக்கு அவர் பெரிய அமைதி புறான்னு எல்லாம் பேசுறோம். அந்த நேரு காலத்துல தான் தன்னுடைய அதிகாரம் என்னங்கிறத நிரூபிச்சாங்க. அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலில் பல மாநிலங்களில் கலைக்கப்பட்டிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி ஆட்சி காலத்தில் கருணாநிதி ஆட்சி கலைக்கப்பட்டது அதே சட்டத்தை பயன்படுத்தி தான். அதே போல எம்ஜிஆருக்கும் கருணாநிதியும் இங்க லாவணி கச்சேரி பாடினாங்க, அவர் ஊழல் செஞ்சுட்டாரு வச்சுட்டாருன்னு சொல்லி. அப்ப 1980 எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்படுது. அதே போல 1991 திரும்பவும் கருணாநிதி ஆட்சி கலைக்கப்படுது. இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஏன் கலைக்கப்படுது அப்படிங்கிறத யோசிக்கணும். இதோ இன்னைக்கு தான் ஆர்.என். ரவி புதுசாக அந்த பிரச்சனையெல்லாம் உருவாக்கலை. அப்போ தொடர்ந்து இருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட போது அன்றைக்கு அதாவது அந்த அரசியல் வரைவு சட்டம் உருவாக்கப்பட்டுச்சு. அப்போ மத்தியில் என்னென்ன அதிகாரங்கள் இருக்குன்னு அதுக்கு ஒரு வரைவு குழு, அதுக்கு நேரு தலைமை தாங்கினார். மாநிலங்கள், மாகாணங்கள் என்று சொல்லக்கூடிய மாநிலங்களுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கு என்று சொல்லி அதுக்கு தலைமையாக வல்லபாய் பட்டேலை போட்டாங்க. அதுக்கு தமிழ்நாட்டில் சில பேர் குழுவில் தலைவர் என்சு குருன்னு ஒருத்தர் இருந்தார், தமிழ்நாட்டை சேர்ந்த சுப்பராயன் இருந்தாங்க. இப்போ இவங்கெல்லாம் ஒரு தீர்மானம் கொடுத்தாங்க. 155வது பிரிவுப்படி என்ன சொன்னாங்கன்னா, ஆளுநர் என்பவருக்கு என்ன அதிகாரம் என்பதுனா அவர் அமைச்சரவைக்கு கட்டுப்பட்டவர். ஆளுநருக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரம் இருக்கணும், மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு நபராக இருக்கும்னு சொல்லி அந்த வரைவு குழு கொடுக்குது.
எப்போ ஆளுநரையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியாக இருக்கணும். ஆனால் ஆளுநர் வந்து இன்னைக்கு வரைக்கும் பார்க்குற பிரதிநிதி கிடையாது. அப்போ அன்னைக்கு ஒரு வரைவுக்குள்ள சொல்லும் போது இந்த ஜனநாயக வேடம் தெரிவித்த நேரு, பண்டிட் ஜவஹர்லால் நேரு அந்த அரசமைப்பு குழுவில் நிறைய காங்கிரஸ் உறுப்பினர்களை சேர்த்து வச்சிருந்தாரு. அந்த அரசமைப்பு குழுவில் என்ன பேசுறாருன்னா, இந்தியாவில் வந்து அதிகாரம் என்பது மத்தியில் தான் அதிகமாக இருக்கணும், சென்ட்ரலைஸ் தான் அதிகமாக இருக்கணும், அதுதான் நிலையானது, அதுதான் இருக்கணும். கவர்னர் என்பவரை வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடாது, அதை வந்து ஜனாதிபதி தான் நியமிப்பார் சொல்லி நேரு அந்த அரசியலமைப்பு சட்டத்தை கொடுத்து பேசுறாரு. பாத்துங்க, அப்ப அரசியலமைப்பு சட்டத்தை அதிகாரமிக்க மத்தியில் அதிகாரத்தை குவியக்கூடிய அமைப்பாக மாற்றியது காங்கிரஸ் கட்சி தான். கேடுகட்ட காங்கிரஸ் கட்சி. சிந்திச்சு பார்க்கணும். இன்றைக்கு வரைக்கும் மாநிலங்கள் போராடிக்கிட்டு இருக்கு. நீட் தேர்வை வந்து நாங்கள் ரத்து பண்ணுவோம்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னார், ஆட்சிக்கு வந்தோன்னு சொன்னார். ஏன் நீட் தேர்வை ரத்து பண்ண முடியல? அப்போ அவங்க கிட்ட அதிகாரம் இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. அவங்க சேர்ந்து நீட் தேர்வு வேணாம், நாங்கள் தமிழ்நாடு திட்டப்படி நாங்கள் நடத்துவோம்னு சொன்னா அதை டெல்லி அரசு இன்னைக்கு வரைக்கும் காது கொடுக்க மறுக்கிறான். அதே மாதிரி தான் ஜல்லிக்கட்டுக்கு கேள்விப்பட்டோம், ஜல்லிக்கட்டுக்கு ஒரு தீர்மானம் போட்டான், கேட்டானா? கேட்கல. அதே போல கச்சத்தீவை வந்து இன்னைக்கு வரைக்கும் இலங்கை மீன்பிடிக்கக்கூடிய தமிழ் மீனவர்கள் வந்து இலங்கை சிங்களராமன் வந்து சுட்டுக் கொள்ளுது. அப்ப கச்சத்தீவை மீட்ட எடுக்க வேணும்னு சொல்லி சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டோம். நமக்கு அதிகாரம் இருந்துச்சா? கிடையாது. ஏன் அதிகாரம் இல்லை என்பதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்ப இதைத்தான் தமிழ் தேசிய பேரியக்கம் 1990ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தணும், தேசிய இனங்களுடைய குடியரசாக மாற்றணும் சொன்னாங்க. இன்னைக்கு ஒன்றியம் சொல்றோம்ல, அதை வந்து அன்றைக்கு அந்த தன்னுரிமை மாநாட்டில் வந்து மணியரசன் அவர்கள் தீர்மானமாக கொண்டு வந்தார். இந்திய அரசை வந்து பாரதம் என்று அழைக்கக்கூடாது, அதை ஒன்றிய அரசு தான் என்று அழைக்க வேண்டும், தேசிய இனங்களின் கூட்டரசாக அதை மாற்றுவதற்கு. ஏன்னா என்னுடைய உரிமை நான் தான் தீர்மானிப்பேன். அப்ப அரசியலமைப்பு சட்டத்திலே வந்து அம்பேத்கர் உட்பட நான் சொல்றேன், அம்பேத்கரை வந்து அரசு சட்டத்தை உருவாக்கி சிற்பின்னு சொல்லுவாங்க. அவரே கூட அதிகார குவிப்புக்கு அன்றைக்கு உதவியா இருந்திருக்கிறார் சொல்ல வேண்டும். அவரே அன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்தோட தலைவராக இருக்கின்ற போது அவரே பேசியிருக்கிறார். என்ன பேசுறாருன்னா, இந்தியா என்பது இறையாண்மை கொண்ட பகிர்வு மாநிலங்களை கொண்டதாக இருக்கக்கூடாது, இறையாண்மையை வந்து இனங்களுக்கு பகிர்ந்தளிக்க கூடாது, சென்ட்ரலைசேஷன் அதிகாரம் என்பது மையத்தில் தான் இருக்க வேண்டும் என்று அம்பேத்கரே அன்னைக்கு பேசியிருக்கிறார். அப்ப வட இந்தியர்கள் எவ்வளவுதான் நமக்கு சில நல்லது பண்ணியிருந்தாலும் கூட அந்த அதிகாரம் என்று வருகின்ற போது அவர்கள் வட இந்தியர்களுக்கான அதிகாரமாக தான் மாற்றலாம். இப்ப இவங்க அடுத்த தேர்தல் வரப்போகுது பாராளுமன்றத்துக்கு, நீ அடுத்து அதை செய்வேன் இதை செய்வேன் எல்லா கட்சிகளும் பேசுவான். உண்மையிலே திமுகவா இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், நீங்க எதுக்காக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்குனீங்க? அண்ணா வந்து திராவிட நாடு கேட்டார். அன்றைக்கு பிரிவினை தடை சட்டம் வந்தபோது அண்ணா கைவிட்டுட்டு மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்று அறிவித்தார். அண்ணா 2 ஆண்டுகள் தான் இருந்தார், இறந்து போயிட்டார். அதற்கு பிறகு கருணாநிதி அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்தார். மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்று சொன்னால் கருணாநிதி அதுக்கு வேற விளக்கம் கொடுத்தார். என்னன்னா, மாநில கட்சியெல்லாம் சேர்ந்து மத்தியில் கூட்டாட்சி அமைப்பு தான் சொல்லி கருணாநிதி இந்திரா காந்தியோட கூட்டணி வைக்கிறார். எப்ப 70 அண்ணா இறந்த ஓராண்டிலேயே காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறாரு. எந்த காங்கிரஸ் கட்சி தேசிய இனங்களுடைய அதிகாரத்தை பறிக்கிறது என்று திமுக கழகம் குற்றம் சாட்டியதோ அதே திமுக கழகம் அதே காங்கிரஸோட கூட்டணி வச்சுதா இல்லையா? அடுத்து எம்ஜிஆர் கட்சியை உடைச்சு அவரு தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, அவரும் காங்கிரஸோட கூட்டணி வச்சார். 2 பேரும் டெல்லிக்கு காவடி தூக்குவர்களாக தான் மாறி போனாங்க. இதுதான் வரலாறு. இன்னைக்கு பெரிய அளவில் ஏதோ நாங்களாம் எதுக்குறோம், பிஜேபி எதுக்குறோம், அதை எதுக்குறோம் சண்டை பண்றாங்களா? இவங்க தானே தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபியை கொண்டு வந்தவங்க யாரு? திராவிட அமைப்புகள் தானே. கூட்டணி வைக்கலையா இல்லையா? காங்கிரசும் பிஜேபியும் ஆரியத்தாவோட கொள்கைகள். இன்னைக்கு ராமர் கோயில வந்து மோடி வந்து திறந்து வச்சிருக்காருல்ல, பார்க்குறோம். அதே சமயத்தில் அந்த பாதிக்கப்பட்ட இஸ்லாமிய மக்களுக்கு இன்னைக்கு நீதி கிடைச்சிருக்கானா? கிடையாது. பக்கத்திலே மசூதியை நீங்க கட்டியிருக்கணுமா இல்லையா? கட்டலை. இன்னைக்கு வரைக்கும் கட்டலை. ராமர் கோயிலை திறந்துட்டேன். ஆனால் முதலாக அந்த ராமர் கோயிலை திறந்து விட்டது யாருன்னா ராஜீவ்காந்தி தான். அதாவது அது பூட்டி கிடந்த அந்த கோயிலை வந்து இந்துக்கள் வழிபடுவதற்காக நான் திறக்கிறேன்னு சொல்லி ராஜீவ்காந்தி தான் திறந்து விடாரு. அப்ப இந்துத்துவ அந்த மதச்சார்பை என்ற போலித்தனத்தை பயன்படுத்தி கொண்டு காங்கிரஸ் கட்சி அந்த ஆரியத்தா குழுவுக்கு ஆட்பட்டு அன்றைக்கு செயல்பட்டது. அன்னைக்கு போட்டு அடிக்கல்ல பூரா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நிறைவேற்றிட்டு வர. 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு கரு 2 பிறவிகள். தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்திய தேசியத்தோட அதிகார வர்க்கம் தான் அவங்க 2 பேரும். அவர்கள் ஒருபோதும் தேசிய இனங்களுக்கு எந்த உரிமையும் தரமாட்டாங்க. இன்னைக்கு நான் சின்ன உதாரணம் சொல்றேன். உயர் நீதிமன்றத்தில் தமிழ் வேணுங்கிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாகி கிட்டத்தட்ட 75 ஆண்டு கொண்டாடிட்டோம். பொன் விழாங்குறா எல்லாம் கொண்டாடி முடிச்ச வரும் கூட நம்ம உயர் நீதிமன்றத்தில் போய் தமிழில் போய் எந்த வழக்கறையும் வாதாட முடியுதா?
அந்த வழக்கு தொடுத்தவனாக இருக்கட்டும், இல்லை நீதிபதியாக இருக்கட்டும், யாருமே அங்கே தமிழில் பேச முடியாது, ஆங்கிலத்தில் தான் பேச முடியும். அப்படி தான் இன்றைக்கி அரசியல் சட்டத்தில் வச்சுருக்கான். அதாவது 342 ஒரு பிரிவு வச்சுருக்கான். என்ன சொல்கிறான்னா, அதில் இந்தி மொழியை நீதிமன்றத்தில் இந்தியையோ அல்லது மாநில மொழியையோ பயன்படுத்தலாம்னு 342 ஒன்று வச்சுருக்கான். இன்னொன்று அதே சட்டம் 343 இந்தி தான் இந்தியாவின் அலுவல் மொழின்னு வச்சுருக்கான். அதோடு மட்டுமல்ல, நம்ம தீவிரமாக தமிழர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தியிருக்கோம். அது திமுகவுக்குலாம் பெரிய, அதாவது பிற்காலத்தில் திமுக அதை கையில் எடுத்து சொல்லலாம். தவிர 38 மறைமொழிகள் சோமசுந்தர பாரதியார், பெரியார் உள்ளிட்ட தமிழறிஞர்கள் அன்றைக்கு பலரும் போராடி தான் அந்த இந்தி திணிப்பை 38 தடுத்து வச்சிருந்தோம். 1965ஆம் ஆண்டில் தீண்டும் 2ஆம் மொழி போராட்டத்தை நம்முடைய தமிழர்கள் நடத்தினார்கள். குறிப்பாக மாணவர்கள் போராடினார்கள். இராணுவம் தமிழ்நாட்டுக்குள்ள போராடிய மாணவர்களை காக்கை குருவி போல சுட்டு கொன்றது. நம்ம தெரியும், இன்னைக்கு வரலாறுல இருக்கு. இன்னைக்கு இந்த இதெல்லாம் யாரும் மொழிப்போர் ஈகிறனாலும் இவங்க கொண்டாடுவாங்க, ஆனால் பேரளவில் கொண்டாடிட்டு போயிடுவாங்க. நாம் அந்த மொழிப்போர் ஈகர் எதுக்காக சேர்த்தாங்க? இந்தி வேண்டாம், தமிழ் வேண்டும்ங்கிறதுக்காக. ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது? இந்தி வேண்டாம்னு சொல்லுவாங்க, ஆனால் ஆங்கிலம் வேண்டும்பாங்க. இதுதான் அன்னைக்கு 65 மொழி போராட்டத்தில் திமுக சொல்லுச்சு. இந்தி நெவர், இங்கிலீஷ் எவர்னுச்சு. நம்மை பொறுத்த வரைக்கும் அது இந்தியா இருக்கட்டும், ஆங்கிலமாகட்டும், ரெண்டுமே தமிழரை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்நிய மொழிகள் தான். அது நம்ம தெளிவாக இருக்கும். எந்த மொழியை படிச்சுக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டின் ஆட்சி மொழியாக, அலுவல் மொழியாக, கல்வி மொழியாக, நீதிமன்ற மொழியாக தமிழ் தான் இருக்கணும். உலகம் முழுக்க இதுதான் நடைமுறையாக இருக்கின்ற போது இவன் என்ன பண்ணுறான்? இந்திய அனுமதிப்பாங்க. இன்னைக்கு ராஜஸ்தானில் போடுங்க, குடியரசு சட்டம் அமுலுக்கு 18 நாளில் ராஜஸ்தானில் நீதிமன்றத்தின் மொழியாக மாற்றிட்டான். இந்த கேடுகட்ட காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுச்சு? 65 அவன் என்ன சொல்றான்னா, குடியரசுத் தலைவர் அனுமதியை பெறுவதற்கு முன்பாக உச்ச நீதிமன்ற நீதிபதியும் அனுமதியை பெறணும்னு 65 கொண்டு வரான். எதுக்கு? நம்ம மொழி போராட்டம் நடத்துனதை பார்த்து காங்கிரஸ் கட்சி அந்த சட்டத்தை மாற்றினான். அரசியல் சட்டத்தில் என்ன சொல்றான்னா, கவர்னரோ அல்லது குடியரசுத் தலைவரோ ஒப்புதல் கொடுத்தா உயர் நீதிமன்றத்தில் நம்ம நீதிமன்ற மொழியாக மாற்றி விடாமல் இருக்கு. ஆனால் காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லுது? உச்ச நீதிமன்றத்தில் அனுமதி கேட்கணும்னாரு. நம்ம கருணாநிதி ஆட்சி காலத்தில் தீர்மானம் போட்டு அனுப்பணும். 2006 எல்லா கட்சியும், ஒட்டுமொத்த கட்சிகளும் தீர்மானம் போட்டு அதை அலுவல் மொழியாக்கணும்னு அனுப்ப விட்ட போது, அப்போ குடியரசுத் தலைவராக இருந்தவர் யார்? நம்ம தமிழர் தான், APJ அப்துல் கலாம். நல்ல தமிழர், நான் தமிழ் உணர்வாளர், திருக்குறள் பற்றி எங்கே வியப்பா பேசக்கூடிய ஒரு தமிழர். அவர்கிட்ட இவங்க அனுப்பவே இல்லை. மத்திய அரசு, அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி இருந்துச்சு, அவர்கிட்ட அனுப்பியிருந்தா உயர்நீதிமன்றத்தை தமிழ் அப்போயே அலுவல் மொழி ஆக்கியிருக்கணும். அன்றைய காங்கிரஸ் அமைச்சரவை என்ன பண்ணுச்சு? நேரடியாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிக்கு போயிடுச்சு. நமக்கு தெரியும், தலைமை நீதிபதியாக இருக்கிற முறை வட இந்தியன் தான், அவனுக்கு தமிழும் தெரியாது, எதுவும் தெரியாது. நம்ம என்ன சொல்கிறோம்? இங்கே ஒரு மாவட்ட ஆட்சியர் வராரு, பலரும் இன்றைக்கு பொறுப்பெடுக்கிறாங்க. அவங்களாம் 6 மாதத்தில் உள்நாட்டு மொழியை கற்றுக்கணும்னு இன்னைக்கு விதி இருக்குல்ல. அதே போல் வடநாட்டில் வரக்கூடிய எந்த நீதிபதியாக இருந்தாலும் நீ தமிழை கற்றுக்கோ, தமிழை கற்றுக்கிட்டாண்டா உனக்கு தமிழ்நாட்டில் நீதிபதி பொறுப்புன்னு நீ சட்டம் கொண்டு வரணுமா இல்லையா? அப்போ திட்டமிட்டு தொடர்ந்து அதிகார பறிப்பு என்பது நடந்துக்கிட்டே இருக்கு. பொதுப்பட்டியல்னு ஒன்று வச்சிருக்கான். பொதுப்பட்டியலுங்க ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஒரு அரசு சட்டம், மாநில அரசு சட்டம் நிறைவேற்றணும்னா மத்திய அரசு ஒத்துக்கிட்டாதான், மத்திய அரசு ஒத்துக்கலைன்னா அந்த சட்டம் நிறைவேறாது. அப்படித்தான் பல்வேறு சட்டங்கள் இன்றைக்கு வரைக்கும் குப்பை கூடல போடப்பட்டிருக்கு. தமிழர்களே, இன்றைக்கு நாம் தெளிவாக சொல்கிறோம். இப்போ இந்த 234 சட்டமன்ற எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, மசோதாக்கள் மன்றம் தான். தமிழ்நாடு சட்டமன்றம் என்பது மசோதா மன்றம் தான். எவனாவது செத்து போனால் தீர்மானம் போடலாம் சட்டமன்றம். தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம அரசியலமைப்பு சட்டம் வித்தான் கொடுத்துருக்கு. சட்டமன்ற உறுப்பினராக சட்டமேற்ற அதிகாரம் வேண்டும். இதை எந்த கட்சிக்கார சொல்றானா? இவன் என்ன சொல்றான்? ரோடு ஓட்டுறது சாதனைன்னு சொல்றான், குடிநீர் தொட்டி வச்சிருக்க சாதனைங்கிறான். இதைத்தான் பெருமையாக பேசுகிறான். நம்ம ஒன்றுமில்ல, கம்யூனிஸ்ட் கட்சி வெங்கடேசன் அவர் என்ன சொல்றாரு? நான் 1.5 கோடி ரூபாய்க்கு நான் கல்வி கடன் வாங்கி கொடுத்துருக்கேங்கிறார். ஏடா, இந்தியாவே கடனில் இருக்குன்னு நீங்கள் தான் விமர்சனம் பண்ணுறீங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 55 லட்சம் கோடி கடன் இருந்துச்சு. மோடி வந்தவர் 100 லட்சம் கடன் ஆகி போச்சு. இன்றைக்கு இந்தியாவில் வசிக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் தலைக்கு 1 லட்ச ரூபா கடன் இருக்குன்னு கம்யூனிஸ்ட் கட்சி மேட பூரா பேசுது. அதே பேசக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் கடன் வாங்கி கொடுத்தோம்னு பெருமையாக பேசுறீங்க. ஏடா, குடும்பத்தை கடனாகிக்கிட்டீங்க, பெற்றோரை நீங்கள் கடனாளியாக போக்குறது தான் கேட்க வேண்டியிருக்கு. அப்போ கல்வி என்பது இலவசமாக கொடுக்கணுமா இல்லையா? ஏகாதிபத்திய நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்காவிலே கல்வி இலவசம், கியூபாவில் கல்வி இலவசம், மருத்துவம் இலவசம்,
ஆனால் இங்கே கல்வியும் மருத்துவமும் இன்றைக்கு பணமாக்கப்பட்டது. இன்றைக்கு சாதாரண முடியலைன்னு சொன்னால் அப்போலோவுக்கு போகணும், இல்லை ஏதோ ஒரு ஆஸ்பத்திரி போகணும், 2 லட்சம் வச்சிருக்கியா 3 லட்சம் வச்சிருக்கியா கட்டினாதான் உனக்கு அனுமதி சொல்கிறான். அப்படி மருத்துவத்தையும் கல்வியும் இன்றைக்கு வியாபாரமாகிருச்சு. கார்பரேட் நிறுவனங்கள் இன்றைக்கு உள்ள நுழைஞ்சுட்டான். இன்னைக்கு பார்த்துருக்கீங்க, தேர்தல் பத்திரம் அம்பலமாக்கிட்டு இருக்கு. உச்சநீதிமன்றம் சொல்லிருச்சு தேர்தல் பத்திரங்கள்லாம் இனிமே வாங்கக்கூடாது யார்ட்டையுங்குது. சாதாரண நம்ம ஒரு 50,000 போட்டாலே பான் கார்டு கேட்குறான், எவ்வளோ வச்சிருக்க கணக்கு வருமான வரிக்கு தாக்கல் பண்ணணுங்கிறான். ஆனால் ஒரு கார்பரேட் நிறுவனம் எந்த கட்சிக்கும் எவ்வளோ வேணாலும் தரலாம், அவன் தன்னுடைய பேரை சொல்ல வேண்டியது இல்லைன்னு சொல்லி மோடி 2017 ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அவன் கொண்டு வந்ததுல தான் கிட்டத்தட்ட 6,000 கோடிக்கு மேலே தேர்தல் பத்திரத்தில் வாங்கியிருக்கு. எந்த கணக்குங்க இல்லை, SBI பேங்க் தான் கொடுத்துருக்கான் பத்திரத்தை. அவன்கிட்ட கேட்டால் நான் யார் பேரையும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறான். காங்கிரஸ் கட்சி 1000 கோடி வாங்கியிருக்கு. நம்ம திமுக குட்டி கட்சி திமுக, இந்தியத்தோட பாரத மாதாவோட பஜனை வாடக்கூடிய திமுக, அவை சத்துக்கு 686 கோடி வாங்கியிருக்காரு. பாவம் எடப்பாடி ஒரு 7 கோடி வாங்கியிருக்காரு. இவ்வளோதான். இந்த பணம் தான் உங்களுக்கு வருது, தெரிஞ்சுக்கணும். நீங்கள் தேர்தலில் ஓட்டு போடுறீங்க, உங்களுக்கு எப்படி பணம் வருது? என்ன திமுக தலைவர் சம்பாதிச்ச சொத்தா? ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு கார்பரேட் கம்பெனிட்ட வாங்கி உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இதான் மோடியோட, அதான் எல்லா கட்சியும் வாங்கிக்கோ, எவன் கொடுத்து ஜெயிச்சுக்கோ. இதுதான் மோடியோட பாலிசி. தான் இன்னைக்கு எல்லா இந்தியா முழுக்க நடக்குது. இல்லைன்னா அமலாக்கத்துறையை வச்சு மிரட்டுறது வைக்கிறது, இப்படிதான் கார்பரேட் நிறுவனங்களை பண்ணி பணத்தை பூரா முதல்ல இடத்துல அவர் இருக்கிறாரு. இப்போ வழக்கு போட்டு எல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இதுதான் இன்றைக்கு ஜனநாயக முறையில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் மசோதா நிறைவேற்றக்கூடிய சோதா மன்றம் தான் சட்டமன்றம். தெளிவாக புரிஞ்சுக்கணும். நமக்கு அதிகாரம் இல்லை. ஜனநாயக வடிவம் என்பதை நான் ஏற்றுக்கிறோம். சட்டமன்றமோ பாராளுமன்றம் மிகச்சிறந்த ஒரு ஜனநாயக வடிவம். ஆனால் அந்த ஜனநாயக வடிவத்திலே நமக்கு என்ன அதிகாரம் இருக்கிறத சிந்திக்கணுமா இல்லையா? சரி, நீங்கள் இந்தி மொழி வேணாம்னு சொல்லி நீங்கள் பாராளுமன்றத்தில் 39 எம்பிக்கள் கை தூக்குனா ஒத்துக்குவானா? தமிழை கொண்டு வாங்க. இந்தியாவில் 14 தேசிய மொழிகள் இருக்கு. இந்த 14 தேசிய மொழிகளும் ஆட்சி மொழியாக அறிவிச்சிருங்கன்னு சொல்லி பாராளுமன்றத்தில் 39 எம்பிக்களும் சேர்ந்து கை தூக்குனா கூட ஒத்துக்க மாட்டான். ஏன்னா பெரும்பான்மை என்பது இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் தான். ராஜஸ்தானாக இருக்கட்டும், மத்திய பிரதேசமாக இருக்கட்டும், அல்லது ஹரியானா, இந்த பல 5 மாநிலங்கள் கவுப்பட்டி என்று சொல்லக்கூடிய 5 மாநிலங்கள் எம்பிக்களை சேர்த்திங்கன்னா ஓடி போகிற 200-250 பேர் வந்துடுவான். அவன் பூரா நைம்பேன். நீ பார்க்கலாம்ல, ஒரு வட இந்திய தொழிலாளி நீங்க அவன் சொல்றான் 1 கோடி பேர் வந்துட்டேன். அவன் நம்மளை பார்த்து கேட்குறான், இன்னும் உங்களுக்கு ஹிந்தி தெரியாதா? இந்தியாவுக்குள்ள இருக்கீங்களா, எப்படி நீங்கள் ஹிந்தி கற்றுக்காமல் இருக்கீங்க அப்படிங்கிறான். ஒரு சாதாரண உணவகத்தில் போய் கேட்டால் அவன் நம்மளாலும் தெரியல பாவம்னு சொல்லிட்டு அவன் பாணிங்கிறான். அதாவது பாணி தண்ணி கொண்டு வரான்னு நம்மளாலும் சொல்ல தெரியல, அவன் பாணிக்கு இவன் பாணி மாறிடுறான். இப்போ இதுதான் கேவலம். பாருங்க, வட இந்தியர்கள் தமிழ்நாட்டில் 1 கோடி பேர் இருக்காங்க. அதே தான் தமிழ்நாட்டில் சட்டம் கொண்டு வரணும்னு சொல்கிறோம். என்ன சட்டம்? இன்னர் லைன் பெர்மிட் கொண்டு வா, உள்நாட்டு அனுமதி சீட்டை கொண்டு வாங்குகிறோம். ஏன்னா வடகிழக்கு மாநிலங்களில் பூரா சட்டம் வச்சிருக்கே இல்லையா? மணிப்பூரில் இருக்குது, நம்ம மிசோராமில் இருக்குது, சிக்கிமில் இருக்குது, எல்லா பகுதியிலையும் உள்நாட்டு அனுமதி சீட்டு முறை அரசியல் சட்டத்தில் இருக்குது. அதே போல் கொண்டு வரலாம்ல. ஏன் இங்கே வட இந்தியர்கள் ரேஷன் கார்டை வாங்குறேன், ஆதார் அட்டையை வாங்குறேன், இன்றைக்கி எல்லா தொழிலும் அவன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி தமிழர்களை பூரா என்ன பண்ணிருக்கான்? தமிழ்நாடு அரசுக்கு கவலை கிடையாது, எனக்கு டாஸ்மாக் வருமானத்தை வச்சு நான் தமிழ்நாடு அரசை ஓட்டிடுவேன்னு சொல்லி இன்றைக்கி ஸ்டாலின் சபதம் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதில் நம்ம ஆளுகளே தண்ணியை போடுறேன், அதான் காரணம்னு ரொம்ப பேர் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையாக குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய எத்தனையோ பேர் இன்றைக்கி வேலை இருந்திருக்காங்க. ஒரு தென்னை மரத்தை விவசாயி கூட தென்னை மரம் ஏற முடியலங்க, அதுக்கு வட இந்தியா வந்துட்டான். ஒரு தேங்காய் உரிச்சா 1 ரூபா, நான் 50 காசுக்கு உரிக்கிறேன்னு ஒருத்தர் வரேன். ஒரு பொண்ணு பேட்டி கொடுக்குது, எங்கள் அப்பா தொழில் போயிருச்சுங்க, இப்போ வீட்டில் தான் படுத்து கிடக்காரு அப்படின்னு ஒரு பொண்ணு பேட்டி கொடுக்குது. எங்கள் கோயம்புத்தூர் பக்கம், பொள்ளாச்சி பக்கம். இப்போ பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இதுதான். அப்போ இந்திய அரசோட நோக்கம் என்பது ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே தாயகம். அப்படின்னா என்ன? இந்தியாவை ஒரு கலப்பின தாயகமாக மாற்றுறது தான் அவங்க திட்டம். முதல்ல நம்மளாம் எதிர்த்தோம், இந்தியா கொண்டு வரேன் எடுத்துக்கிட்டு இருந்தான். இப்போ அவன் என்ன பண்ணுறான்? டெல்லிக்காரன் இந்தியா கொண்டு வந்தானே எதுக்குறேன், நான் இந்திக்காரனே கொண்டு வரான்டான்னு இப்போ இந்திக்காரனை பூரா உள்ள நுழைச்சிட்டான். எங்கே பார்த்தாலும் அவனாக தான் இருக்கான். இப்போ இதையெல்லாம் தடுப்பதற்கான சட்டம் நம்மக்கிட்ட இருக்கா? கிடையாது. பல மாநிலங்களில் அந்தந்த மாநில மக்களுக்கான உரிமை சட்டத்தை கொண்டு வந்திருக்கான். கர்நாடகத்தில் இருக்குது, மகாராஷ்டிரத்துலாம் கொண்டு வந்துட்டான். மராட்டிய வேலை மராட்டியர்களுக்குன்னு சட்டமெல்லாம் வச்சுருக்கான். அதுபோல் ஒரு சட்டத்தை இன்னைக்கு கேட்டிங்கன்னா திமுக அரசு கொண்டு வரதா? கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லாம் டெல்லி மோடி கொண்டு வரக்கூடிய அத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றக்கூடிய இடத்துல தான் இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு செயல்பட்டு இருக்கிறாரு. அதனால் நாம் தமிழ் தேசிய நாள் என்பதை நான் புரிஞ்சுக்கணும் தெளிவாக. தமிழருடைய உரிமை பறிக்கப்பட்டது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக பறிக்கப்பட்டிருக்கு. அதை மீட்டு உருவாக்கம் பண்ணுறது தான் நம்ம தமிழ் தேசிய நாள். தமிழ்நாட்டுக்கு தன்னுரிமை வேணும், பிரிந்து செல்லும் உரிமை எடுக்கக்கூடிய தன்னுரிமை. சோவியத் யூனியன்ல இருந்துச்சா இல்லையா? கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் எவனும் பேச மாட்டான். இந்தியாவை என் தாய் நாடு இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் சொல்லிக்கிட்டே இருப்பேன். பாரத் மாதா கி ஜெயம்பா. ஏண்டா லூசு பள்ளியிலேயே
லெனின் தானே உன்னோட கட்சி அலுவலகத்தில் பூரா வச்சிருக்க லெனின் படத்தை. லெனின் என்ன சொன்னார்? தேசிய இனங்களுடைய சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிக்காதவன் எவனோ அவன் கம்யூனிஸ்டே கிடையாதுன்னா. ஒவ்வொரு தேசிய இனமும் தன்னைத்தானே தீர்மானித்துக் கொள்ளும் உரிமை இனத்துக்கு உண்டு அப்படின்னு சொன்னவர் லெனின். ஆனால் லெனின் படத்தை பேருக்கு மாட்டி வச்சிருக்கேன். ஆனால் பாரத மாதாவை தான் மனசில் வச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் பாரத் மாதாக்கு ஜெயின் பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம என்ன சொல்கிறோம்னா கட்சி திட்டத்தை மாற்றுங்க, அதான் கேட்குறோம். இப்போ அண்மையில் சிபிஐ கட்சி கூட ஆளுநர் பதவி தேவையில்லைன்னு தீர்மானம் போட்டிருக்காங்க, வரவேற்கிறோம். அந்த மாதிரி நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகள் தேசிய மொழிகளையும் ஆட்சி மொழி ஆக்கும்னு பேசுங்க. தலைவர் சு வெங்கடேசன் இங்கே பேசுவார், மோடிஜியை வச்சு பேசுவார். அங்கே பிரகாஷ் காரத்து பேசுவாரா, சீதாராம் யெச்சூரி பேசுவாரா? பேச மாட்டாங்க. எல்லாம் பம்மிட்டு உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அவன் இந்திக்காரன் ஓட்டு எனக்கு வேணும். அதுதான் இந்திய தேசியம். அதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்திய தேசியம் என்பது தமிழ் தேசியத்துக்கான பகை என்பதை தமிழர்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். தன்னுரிமைக்கான போராட்டத்தை நாம் தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதன் மூலமாகத்தான் தமிழர்கள் இழந்த உரிமையை மீட்க முடியும் என்று சொல்லி இந்நாளிலே வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். தமிழர்களுக்கு உரிய பொதுவான ஒரு வலைவலி என்ற ஏற்பிசையோடு இதை விரும்பக்கூடிய வகையில், ஏற்கக்கூடிய வகையில் சப்ஸ்கிரைப் செய்து இணையுங்கள்.